Good morning students. Vernier caliper is a versatile instrument. ஓகே, அது ஒரு பன்முகம் கொண்டது. அதை பற்றி நாம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட எரர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து அதோட மாடல் ரீடிங் பார்த்துடலாம், எப்படி நம்ம ரீடிங் எடுக்கிறதுன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த கேப்பில் தான் நம்ம ஒரு பாப் வைக்கிறோம். சிம்பிள் பண்ணுறதோட ஒரு குண்டு, உருண்டை குண்டு இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ அதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்? ஸோ நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறோம், நம்ம கரெக்டாக டைட் பண்ணுறோம். டைட் பண்ணோம்னா இது பாருங்கள், இது மெயின் ஸ்கேல் ரீடிங், கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்ஸ். ஓகே, ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணும்போது எதுக்கு நேராக வருது பாருங்கள், 0 நேராக மேலே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இங்கே 2வா, 2க்கு அடுத்து 1 2, இப்போ 2.2 சென்டிமீட்டர். ஓகேவா, 2. ஏன்னா இங்கே அந்த 2க்கு தள்ளி லைட்டாக இங்கே 0 கீழே இருக்குது, அதனால் நம்ம இதே எடுத்துக்கலாம், 2.2 எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங்ஸ் எப்படி எடுக்கணும், இது மெயின் ஸ்கேல், இது வெர்னியர் ஸ்கேல். இந்த மாதிரி நம்ம நகர்த்திட்டு டைட்டாக நம்ம இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ரீடிங்ஸ் பார்த்தோம்னா கரெக்டாக இந்த 0 எந்த நேரம் பொருந்தது, எந்த நேரம் பொருந்தது எண்ணிகிட்டே வரணும். 1 1.5 2 2.1 2.2 நேராக அப்ராக்சிமேட்டாக ஓகேவா பொருந்தது. ஓகேவா, அப்போ நம்ம 2.2 சென்டிமீட்டர்னு போடலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.2 சென்டிமீட்டர். அப்போ வெர்னியர் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். இது இந்த 10 லைன்ஸ் இருக்குல்ல, 10 டிவிஷன் இருக்குல்ல, அதில் எது ரெண்டுமே கோஇன்சிடென்ட் ஆகுது, அதாவது மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் எதில் ரெண்டுமே 2 டிவிஷனும் கோஇன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா, அதுதான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். கரெக்டாக பாருங்கள், எதில் கோஇன்சிடென்ட் ஆகுது, 1 2 3 4, அந்த 4வது கோடு கோஇன்சிடென்ட் ஆகுது. ஓகேவா, அப்போ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ, 4 டிவிஷன். இப்போ ரீடிங் எப்படிக்கிறது, அதே மாதிரி தான், MSR மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு இதோட லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். ஸோ இதெல்லாம் இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு அதோட என்னது டயாமீட்டர் கிடைச்சிடும். எவ்வளோ, 2.24 சென்டிமீட்டர். ஸ்க்ரூ கேஜ் கண்டுபிடிச்சோம்னா அதே மாதிரி தான், இது பிக்சர் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு அதோட லீஸ்ட் கவுண்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு அதோட லீஸ்ட் கவுண்ட்டு. அப்போ அந்த வெர்னியர் ஸ்கேல் அண்ட் லீஸ்ட் கவுண்ட் ரெண்டு இன்ட்டு பண்ணி மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு அதோட டயாமீட்டர் கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி நாம் 5 டைம்ஸ் அதே மாதிரி நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 5 டைம்ஸ் கண்டுபிடிச்சி அதில் சம், அதாவது 2.24 2.23 2.24 மறுபடியும் 2.25 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஒரு 5 ரீடிங்ஸ் எடுத்து அது எல்லாமே ப்ளஸ் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரீடிங்ஸ் வரும். ஓகேவா, ஸோ அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட டயாமீட்டர். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸ்க்ரூ கேட்ச் அண்ட் வெர்னியர் காலிப்பர். நம்ம லேப்லேயும் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகேப்பா, தேங்க்யூ.